அம்மா தான் பாட்டியா என்ன ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் அதேமாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் 200 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு. இது ஃபுல் ரிவ்யூன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு vlog போட்டிருப்போம் 200. அதை வந்து இன்றைக்கி சர்வீஸ் விட போகிறோம். செகண்ட் சர்வீஸு. ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் விட்டாச்சு. இப்போ செகண்ட் சர்வீஸ் வந்து 8500 விட சொல்லியிருந்தாங்களாம். அதனால் சரி இப்போ விடலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு அவன் தாண்டா ஓட்டிகிட்டு போகணும், அவன் தானே சர்வீஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி நானும் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கம்ப்ளைண்ட் என்னென்னு தெரியும். அது இல்லாமல் அவன் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கான். அதெல்லாம் அப்படியே போக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னான்னா, ரைட் சைட் ஃபோர்க்கில் வந்து ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். ரைட் சைட் ஃபோர்க்கில் பேக் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓவராக புஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து வண்டி வந்து அப்படி ஸ்லோவாக போய் நிற்கிற மாதிரி இருக்குது. சடனாக வந்து நிற்க மாட்டேன் அப்படி தெரியுது. எப்படின்னா ஒரு பம்ப்பு நல்லா பண்ணோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் இப்போ பண்ணேன் அப்படி ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை தான் அவனும் சொன்னான். அதுக்கப்புறம் செயினில் கொஞ்சம் நாய்ஸ் வருதான். அது செயின் லூப் பண்ணால் மேக்ஸிமம் சரியாக போயிருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸு இந்த மாதிரி ஒரு 2-3 வேலை எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ கவர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஓவராக கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அப்படியே போயிட்டு பார்ப்போம். அது இல்லாமல் இந்த டெயில் டெடி இந்த வண்டியில் மாற்றிருக்கு. ஆக்சுவலாக டெயில் டெடி மாற்றினப்போ வந்து ஒரிஜினல் இண்டிகேட்டர் தான் வந்து இந்த வண்டியில் போட்டது. அதாவது அதை தான் கழட்டி டெயில் டெடியில் ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் வந்து அந்த டெயில் டெடியில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகலை. அது ஏன் என்னன்னு தெரில. ஆனால் அதை கழட்டி அப்படியே பண்ணிச்சு. எந்த ஒயர் கட்டிங்கோ வேறு எதுவுமே பண்ணல இந்த வண்டியில். அப்படியே கழட்டி அப்படியே போட்டதுக்கே ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஷோரூமில் வந்து எடுத்துகிட்டு போய் கேட்டதுக்கு என்னன்னாங்க, நீங்கள் ஒரிஜினல் டெயில் டெடி போட்டு வாங்க, வண்டியோட வந்தது அது சரியாக போயிடும், அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அதை இன்னும் மாற்றலை. சரி, அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துப்போம். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபோர்க்கையில் வந்து இது ஆகிறது தான் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வண்டி கொஞ்சம் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8730 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும். இப்போ தான் செகண்ட் சர்வீஸ் விட போகிறோம். வண்டி ரெகுலர் யூஸ்க்கு வச்சுருக்கிறதுனால ஏதோ அப்படி ஆகுதா என்னன்னு தெரில. இங்கே சர்வீஸ் வார்னிங் காட்டுது, அதுக்கப்புறம் ஃபியூல் ரிசர்வ் காட்டுது. ஃபியூல் ரிசர்வ் வந்து அடிச்சிக்கலான்னு விட்டாச்சு, போகிறப்ப வேணாம் அப்படின்ட்டு. இப்போ கொண்டு போய் ஐ திங்க் விட்டோம்னா நமக்கு ஈவினிங் கொடுத்துருவாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 9:45 ஆகுது. இப்போ கொண்டு போய் வண்டி கொடுத்தோம்னா ஈவினிங்லாம் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஜென்ரல் சர்வீஸ்க்கெலாம் அவ்வளோ நேரம் எடுக்காது. இந்த 4 சீல் தான் இப்படி லீக் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம்னு தெரில. அது பார்க்குறதுக்கு எதாவது டைம் சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. இல்லைங்க, நம்ம ஷோரூம் போயிட்டு ஷோரூம் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த வண்டியோட ஓனரே வந்தான். அவன் வந்து இப்போ என்னங்கிறான், எப்படி ஒரு சைடு மட்டும் 4 இதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதாண்டா எதாவது கல் போட்டாலும் ஆகும், ஒன் சைடாக ரொம்ப ரேஷாக இது பண்ணியிருந்தா கூட ஆகும். அது போய் கேட்போம், கேட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். யாராக இருந்தாலுமே அப்படி தானே இருக்கும். நம்ம வண்டி ஒரு ப்ராப்ளம் வரப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் அவ்வளோதான், சர்வீஸ்க்கு வந்தாச்சு, கொண்டு போய் விடுவோம். ரேடியேட்டர் ஃபேன்லாம் கரெக்டாக ஓடுது தானே? அது ஒன்றும் நீ வேகமாக ஓட்டுனா பின்ன அப்படி தாண்டா வரும். இல்லைங்க, அந்த 4 இது அங்கே பாருங்கள் காட்டுறேன், தெரியுதுங்களா? 4 சீல் வந்து இதாகிடுச்சாட்டாங்குது. அதனால தான் வந்து இங்கே மண் இதாகி கட்டுது. இப்போ செகண்ட் சர்வீஸ் தான் 8500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மற்றபடி இந்த செயினில் ஒரு நாய்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இங்கே அந்த ரப்பரு அது எல்லா வண்டியிலையும் மேக்ஸிமம் வரும். அதுக்கு ஏதோ கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட அப்படி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுவோம் ப்ரோ. இந்த 4 சீல் வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு மட்டும், அந்த சைடெலாம் இல்லை, இந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் செயின் நாய்ஸ் அந்த கீழே இந்த இடத்துல அந்த செயின் நாய்ஸ் வந்து ரொம்ப வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக்கு வந்து பேக் பிரேக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுத்தா தான் வந்து லாக் ஆகி இதாக வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி அதில் அப்படி இல்லை. எப்படி சொல்கிறதுனா, இப்படி அழுத்துறோம்னா நல்லா புஷ் ஆகுது, ஆனால் நிற்க மாட்டேங்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் இதாகுது. எப்படி சொல்ல, அந்த மாதிரி தான் இதாகுது.
பிரேக் பேட் போயிடுங்கனால கூட மாற்றலாம். பிரேக் பேட் மாத்திர கண்டிஷன் தான் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் எரிய மாட்டேங்குது, அப்படியே அதை ஒரு தடவை செக் பண்ணியிருங்க ப்ரோ. எதனால ப்ரோ அப்படி ஆகுது? அந்த கல் படுறதுனாலயா இல்லை ஓட்டுறதுனால கூட அப்படி ஆகலாம். இல்லை ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தா அப்படி ஆகும். இல்லை வண்டி ரெகுலர் யூஸ் தான், ஓட்டியே தான் இருக்குது. டீலிங்கே ஸ்டாப் மாதிரி தான். அதுவுமே அதெல்லாம் கிடையாது ப்ரோ. வண்டி ஓட்டுறதோட சரி, அந்த வண்டியில் எந்த வித்தையும் காட்டுறதில்ல. மற்றபடி எல்லாமே ஜென்ரல் தான் ப்ரோ. இது அந்த 3 ப்ராப்ளம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி இருக்குது. கீழே கூட அதுக்கெலாம் வரது தான். நான் செக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா கழட்டிட்டு ஒரு வாட்டி அசம்பிள் பண்ண சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே. வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காடா? ஆயில் சீல் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஆயிலும் ஆயில் சீல் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஆயிலும் ஆயில் சீலும் மாத்திரம். எஸ்டிமேட் எவ்வளோ ப்ரோ வரும்? செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு ஒரு 1900 ரூபா வரும். இந்த சர்வீஸில் உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர் ஓயிலும் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவாங்க, வாட்டர் சேனல் பண்ணி கொடுத்துருவாங்க, இன்ஜின் ஆயில் ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ. காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு ஒரு 1900 ரூபாக்குள்ளார வரும். இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர் வரீங்க, ஏர் ஃபில்ட்ரு ப்ளஸ் செயின் லூப், இன்ஜின் ஆயில் ஃப்ரெஷ், இதுக்கெல்லாம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி. ஓகே ப்ரோ. 4 ஆயில் ஆயில் சீல் அதுக்கான லேபர் காஸ்ட் வந்துடும். இதுக்கு தனியாக லேபர் காஸ்ட் வருமா? சர்வீஸில் பண்ணுறதுனால அந்த லேபர் காஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து அதாவது செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ். ஓ, ஃப்ரீ சர்வீஸ்னால் ஜென்ரல் மட்டும்தானா? ஒரு அந்த ஜென்ரலுக்கான லேபர் காஸ்ட் மட்டும் தான் ஃப்ரீயாக வரும். நம்ம அடிஷ்னலாக வேறு எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான லேபர் காஸ்ட் தனியாக வந்துடும். அப்புறம் சொல்கிறீங்க அதுக்கு எவ்வளோ வரும்? ஒரு சைடு 1200 கிட்ட வரும் ப்ரோ. 4 ஆயில் ஆயில் சீல் ப்ளஸ் காஸ்ட் அதிகமாக 1200 ஒரு சைடு. இது எஸ்டிமேட்டு தானே? இவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக? தான் சரி, பிரேக் பேட் ஒரு 260 ரூபா வரும். அது செக் பண்ணிட்டு போடுங்க ப்ரோ. எனக்கு அந்த இது வந்து எனக்கே இப்போ நான் வரும்போதே ஓட்டி பார்க்கும்போது நல்லா ஃபீலாக தெரிஞ்சிச்சு. இப்படின்னா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு போர்ஸ் கொடுத்தா தான் வந்து இதாகிற மாதிரி இருந்துச்சு. பண்ணிடுங்க. அது இப்போ என்ன எத்தனை நாளாடா அந்த மாதிரி இருக்குது? 2 வாரமாக அப்படி இருக்குது. அது செக் பண்ணுங்க, எதாவது பண்ண முடியுமா என்னன்ட்டு. அப்படிலாம் மாற்றிடுங்க. ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அவங்களோட வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்து பண்ண சொன்னாங்க. ஒன் டைம் பண்ணும்போது ஸ்டிக்கர் தனியாக கட்டி இல்லை, இந்த ஸ்டிக்கர் வந்து பீல் ஆகி வந்துருச்சு, அப்படியே கழட்டி விட்டுருங்க. புரியுது. அது வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி பட்டா சரி, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கள். அது ஓகே, பார்த்து பண்ண சொல்லுங்கள். ஓகே ப்ரோ முடிச்சுட்டு ஒரு கால் பண்ணுங்க நம்பருக்கு அந்த டெலிவரி. அவ்வளோதாங்க. இப்போ ஷோரூமில் வந்து சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அது எல்லாமே அவனும் சொன்னான், நானும் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதை. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்ட்டு கால் பண்ண சர்வீஸ். டேய் பேசாதறான்னா பேசிக்கிட்டே இருக்கிறா, டென்ஷன் நானே இருக்க மாட்டாங்க. ஏண்டா டேய், என் சத்தத்துக்கு மேலே ஒரு சத்தம் போட்டு பேசுகிறேன்னா நீ என்னடா? இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி யார்ட்டே ஃபோனில் பேசிக்கிட்டு நானும் பொறுமையாக பேசணுங்கிற சத்தமாக பேசுகிறான். அவன் பேசுகிறதில்ல, நான் பேச வந்ததே மறந்து போயிடுறேன். சரிங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் கால் பண்ணுவாங்க. வந்து அப்புறம் எவ்வளோ ஆச்சு, சர்வீஸ் காஸ்ட்டு என்ன ஏது எல்லாம் மாற்றிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பை பாய். அவ்வளோதாங்க. இப்போ ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஷோரூம் கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஷோரூம் பக்கமாகவே வந்துட்டோம். போயிட்டு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. பையன் வேறு கொஞ்சம் பயத்துலேயே இருக்கான், எவ்வளோ பில்லு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் போயிட்டு எவ்வளோ வருது என்னான்ட்டு. ஏன்னா 4 ஆயில் சீல்லாம் தனியாக தான் இது பண்ணுன்ட்டாங்க, அது வேணால் எக்ஸ்ட்ரா வரும். போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் ரோடை திருப்பி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆடா கடன்னு ஆடுது. சர்வீஸ்லேருந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வீஸ் விட்டுருந்துச்சு வண்டியை, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஷோரூம்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே. ஐயோ சர்வீஸ் விட்டு வந்ததுக்கு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க வந்தோம்ல, அதனால் எல்லாம் கேஸ் போட்டுட்ருக்காங்க.
என்னமோ ஆடுற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது, என்னன்னு தெரில. இப்போ நம்ம ஷோரூமில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது பின்னாடி பேக்கில் ஏதோ ஆடுற மாதிரி தெரியுது. அவ்வளோதாங்க, வண்டி இப்போ தான் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பில்லு கொடுத்துட்டாங்க. எதிர்பார்த்த அளவு தான் வந்திருக்கு. இதில் எவ்வளோன்னு பார்த்துடலாம். எல்லோரும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சந்தானே போய்டும். தெரியுதா? பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3314 ரூபா பில்லு வந்திருக்கு. அதில் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் ஓரிங்க, அதுக்கப்புறம் இன்ஜின் ஃப்ளஷ்ஷு, அதுக்கப்புறம் லேபர் செயின் லூப்பு, இது அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸு, ஃபோர்க் ஆயில் சீல் அந்த மாற்றினது, இதெல்லாம் சேர்த்து லேபரோட அதாவது வந்து ஃபோர்க்கு அந்த இது மாற்றினதுக்கு வந்து ஃபோர்க் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து லேபர் வந்து 666 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் லூப்பு, அந்த இன்ஜின் ஃப்ளஷ்ஷு இதெல்லாம் பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 3314 ரூபா பில் வந்திருக்கு. இப்போ தான் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான் அவ்வளோ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவ்வளோ வந்திருக்கு. நான் சொன்னேன் ஒரு 3500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான்டா வரும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டான். கரெக்டாக அங்கே டெஸ்ட்டே பார்க்க போகிறப்ப தான் போலீஸ் பிடிச்சிக்கிச்சு நம்மளை. அதுக்கப்புறம் பேசி எங்கள் நம்பர் பிளேட்டுன்னு கேட்டாங்க. நம்பர் பிளேட்டுன்னா எப்படின்னா இங்கேருந்து தானே வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன், சர்வீஸில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னேன். சரி இன்னும் பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அப்படியே இப்போ கிளம்பலாம் வண்டி எடுத்துகிட்டு. அவ்வளோதாங்க, அப்படியே ஷோரூமில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அங்கே போலீஸாரை பிடிச்சாங்க. பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பில்லு எல்லாமே வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பரவாயில்ல, ஏதோ இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோர்க்கு இன்னொரு என்ன தெரியுமாங்க, முடிஞ்சால் அங்கே போய் காட்டுறேன். இந்த ஃபோர்க்கு இது இந்த நட்டு கழட்டுறாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சுன்னாங்க, இல்லை இந்த இடத்துக்கு சீலநைன்ட்டியில் கொஞ்சம் டிராஃபிக்காக ஆகுதெல்லாம். இந்த ஃபோர்க் ஆயில் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்க்கோட நட்டு வந்து கழட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லிப் ஆயிடுச்சான். இது போட்டு திருப்புறாங்கல்ல, அப்போ வந்து ஸ்லிப் ஆயிடுச்சான். அதனால் அந்த நட்டு மழுங்கி போச்சு, அப்படியே எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. அதனால வந்து இப்போதைக்கு வந்து அது ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த பிளாக் கலரில் ஒரு கவர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அதில் இருந்துச்சுன்னா முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல அது இப்போதைக்கு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நட்டு வந்துவிட்டு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த ஃபோர்க் ஆயில் எல்லாமே மாற்றிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எப்பயும் போல தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பிரேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரேக் டிஸ்கில் வந்து ஆயிலாக இருக்குல்ல. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆனில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க அப்படியே பங்க்கில் போயிட்டு, பெட்ரோல் வேறு ரிசர்வில் இருக்குது, பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பை கைஸ். See you at the next video. Love you so much. Love you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.